பொலிவியாவில் ராணுவ விமானம் விபத்தில் சிக்கி 15 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். பொலிவியாவில் கரன்சி நோட்டுகளை ஏற்றி சென்ற ராணுவ விமானம் விபத்தில் சிக்கியிருக்கிறது. இதில் 15 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். விமானம் விழுந்து நொறுங்கியதில் சாலையில் சென்ற கார்கள் சேதமடைந்திருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். மேலும் தகவலை செய்தியாளர் வினோதினி வழங்கிட கேட்கலாம். வினோதினி, வணக்கம். இந்த சம்பவம் தொடர்பான முழு தகவலை சொல்லுங்க. வணக்கம். பொலிவியாவின் தலைநகர் லாபாஸில் உள்ள எல் ஆல்டோ நகரில் ஒரு பரபரப்பான சாலையில் ராணுவ விமானம் ஒன்று சாலையில் மோதி விபத்திற்குள்ளாகியுள்ளது. இந்த விபத்தில் 15 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் 30க்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்துள்ளனர். பொலிவியாவின் விமானப்படையைச் சேர்ந்த ஹெர்குலஸ் விமானமானது புதிய கரன்சி நோட்டுகளை ஏற்றி சென்ற போது இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது. அந்த விமானம் சாண்டா குரூஸ் நகரிலிருந்து புறப்பட்டுள்ளது. ஓடுபாதையில் தரையிறங்கும் முன் தடுமாறி அருகிலுள்ள சாலையில் மோதி இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது. அந்த விபத்து நிகழ்ந்ததும் அருகில் இருந்த கார்கள், வாகனங்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக தீப்பிடித்து எரிய துவங்கியுள்ளன. விமானம் கீழே விழுந்து நொறுங்கியதால் உள்ளே இருந்த கரன்சி நோட்டுகளை மக்கள் எடுத்துக்கொண்டு ஓடும் காட்சிகளும் வெளியாகியுள்ளன. அதேபோல் இந்த விபத்திற்கான காரணம் என்னவென்று அதிகாரிகள் விசாரித்து வருகின்றனர். இதில் 15 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் உயிரிழந்தவர்கள் விமானத்தில் இருந்தவர்களா அல்லது எரிந்து போன வாகனத்தில் இருந்தவர்களா என்பது இதுவரை தெரியவில்லை. இதுகுறித்து அதிகாரிகள் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். தகவல்களுக்கு நன்றி வினோதினி.